தாராபுரம் திக்ர் மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய மாபெரும் பரவலால் இப்பொழுது திக்ருடைய மஜ்லிஸ் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த ஆரம்ப நேரத்தில் திக்ருடைய சிறப்புகளை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய அருமை சகோதரர் மௌலானா மௌலவி அப்துல் ரஹ்மான் மன்பை ஹஜரத் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் சிறிது நேரம் திக்குரை பற்றி நான் விளக்கத்தை கூறுவார்கள். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆன்மீக ஆசான் ஷேகுத் தரீகத் ஹஜ்ரத் கப்லா தாமத் பரக்காத்துஹு அவர்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லருளால் திக்ருடைய சபைகளில் அல்லாஹ் நம் அனைவரையும் அதிகம் ஒன்று கூட்டுகின்றான். அல்லாஹ் எல்லா வணக்கங்களுக்கும் ஒரு எல்லையை நிர்ணயம் செய்துள்ளான். காலம் முழுக்க நோன்பு நோற்றால் கூட வருடத்தினுடைய 365 நாட்களில் எல்லா நாட்களிலும் நோன்பு நோற்றால் கூட வருடத்தில் குறிப்பாக 2 ஈது பெருநாட்களில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் ஹராமாக்கியுள்ளான். சில சஹாபா பெருமக்கள் இரவு முழுக்க நின்று வணங்குவதாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு செய்யாதீர்கள், நான் இரவு நேரத்தில் இபாதத் செய்யவும் செய்கின்றேன், அதே சமயம் இரவு நேரத்தில் தூங்கவும் செய்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை கடிந்து கொண்டதாக ஹதீஸ் ஷரீஃப்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் திக்ரை பற்றி மட்டும் அல்லாஹ் கூறும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் பொதுவாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி கூறும்போது, ஒரு தாய் தன்னுடைய மகனை, ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைக்கும் போது என்னுடைய அன்பு மகனே என்று எப்படி அழைத்து கூறுவார்களோ அதே போன்று அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே என்று அந்த பாசத்தோடு அழைத்து அல்லாஹ் கூறுவான். என்னை நம்பியவர்களே, உதுக்குருல்லாஹ் திக்ரன் கதீரா, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். திக்ருக்கு மட்டும் அல்லாஹ் எல்லை நிர்ணயம் செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது ஒரு ஹதீஸில் இப்படி கூறுவார்கள், உங்களுடைய நாவு திக்ரினால் எப்பொழுதும் நனைந்து கொண்டே இருக்கட்டுமாக என்று நபி அவர்கள் கூறுவார்கள். இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையில் முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி எழுதி தருகின்றார்கள், அதாவது நம்முடைய நாவுக்கு எப்படி ஈரப்பசை தேவையோ அதே போன்று எப்பொழுதும் திக்ரு நம்முடைய நாவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஹதீஸின்கள் கூறி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு தடவை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்பார்கள், ஆன்மீகம் என்றால் என்ன என்று நபி அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை போன்று அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும். இது ஒரு உயர்ந்த நிலை. அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பது போன்று வணக்கம் புரியக்கூடிய தௌஃபீக்கு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அந்த தௌஃபீக்கை அடையக்கூடிய அந்த வழி என்னவென்றால், நம்முடைய நாவில் எந்நேரமும் திக்ர் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தால் எப்படி ஒரு அச்சம் ஏற்படுமோ அந்த அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் திக்ர். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி இந்த முழு சமுதாயத்திற்கும் முழு உம்மத்திற்கும் ஒரு சிறந்த வழிகாட்டுதலை வழங்குகின்றார்கள். உண்மையான ஆன்மீகம் எது தெரியுமா?
வீட்டை விட்டு துறவரம் சென்று விடுவது உண்மையான ஆன்மீகம் அல்ல. மனைவி மக்களை விட்டு விடுவது உண்மையான ஆன்மீகம் அல்ல. ஒரு தடவை ஒரு சஹாபி கூறும்போது, நான் இனிமேல் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறெல்லாம் இருக்காதீர்கள், நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும், ஏனென்றால் திருமணம் முடிப்பது என்னுடைய வழிமுறை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த வகையில் உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன? நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் போது அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பது போன்று வணக்கம் புரிய வேண்டும். இதுதான் உண்மையான ஆன்மீகம். சரிங்க, எனக்கு அந்த நிலையெல்லாம் ஏற்படலை, எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் நான் எனக்கு பக்தி ஒன்றும் ஏற்படலை, அந்த அளவுக்கு திக்ரு தியானத்தில் ஒன்றும் நான் அதிகமான முழுமூச்சில் ஈடுபடலைன்னா அதற்கும் ஒரு வழிவகையை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னம் தக்குன் தராஹு இன்னஹு யராக்க, அவனை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்க்கிறான் என்ற நினைப்பாவது வர வேண்டும். இந்த நிலை எல்லோருக்கும் வரலாம் அல்லவா? இப்போ உதாரணமாக கடையில், எல்லா கடையிலையும் ஒரு பெட்டி கடை முதல் கொண்டு இப்போ சிசிடிவி கேமரா பொருத்தி வச்சுட்டாங்க. அந்த சிசிடிவி கேமராவில் ஓனர் அந்த இடத்துல இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. லேபர்கள் எப்படி ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்னு கண்காணிக்கிறது அவர் எங்கே வேண்டாலும் இருந்துட்டு கண்காணிக்கலாம். அப்போ லேபர்கள் ஓனரை நேரடியாக பார்க்க மாட்டாங்க. ஓனர் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருப்பார், அல்லது கீழ்த்தளத்தில் உட்காந்துருப்பார், மேல் தளங்களில் லேபர்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ லேபர்கள் ஒழுங்காக வேலை செய்கிறார்களா என்பதை அவர் கண்காணித்து கொண்டிருப்பார். ஆனால் லேபர்களுக்கு ஓனரை நேராக பார்க்க முடியாது. அதுபோன்றுதான் அல்லாஹ்வை நாம் நேரடியாக பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நினைப்பு வந்துவிட்டால் நம்முடைய அமல்களில் ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டுவிடும். அதுபோன்று ஒரு நினைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் இந்த திக்ருடைய சபைகள். திக்ரிலேயே அதிகபட்சமாக செய்ய வேண்டிய திக்ரு என்னன்னு கேட்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற திக்ரு தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் இருக்கு, அதாவது அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ற பொருள்பட உள்ள அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற திக்ரோ, அல்லது அல்லாஹும் மஃபிர்லி என்ற திக்ரோ. அப்போ அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்வதிலேயே இஸ்திக்ஃபார் செய்வதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் எந்த நேரமும் ஏதாவது ஒரு பாவச்சூழல் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. நபிமார்களை தவிர யாருமே பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. ஒன்று பாவத்தை நேரடியாக செய்கின்றோம், அல்லது பாவம் செய்பவர்களுக்கு துணை போகின்றோம், அல்லது குறைந்தபட்சம் பாவம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையாவது நம்முடைய உள்ளத்தில் வந்து போகிறது. அதே நிலையில் மூத்தாய்விட்டால் நவதுபில்லா நம்முடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குரிய ஆகிவிடும். எனவேதான் இஸ்திக்ஃபார் செய்வதில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இஸ்திக்ஃபாரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் இஸ்திக்ஃபார் செய்வதை வளமையாக்கி கொண்டாரோ, யார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதை வளமையாக்கி கொண்டாரோ அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முக்கியமான நற்செய்திகளை நபியவர்கள் கூறுகிறார்கள். இந்த நற்செய்தி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மூமினுக்கும் மனதிற்கு ஒத்தடம் கொடுத்தது போன்ற நற்செய்தி. இந்த நற்செய்தியை நம்ம கரெக்டா வணங்கிட்டோம்னு சொன்னா இஸ்திக்ஃபாரை நம்ம விடவே மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் பாவ மன்னிப்பு தேடுவதை வளமையாக்கி கொண்டாரோ. வளமையாக்கிடணும். இதுல ஒரு நாள் உட்கார்ந்து நம்ம பாவ மன்னிப்பு தேடிட்டு அப்புறம் பாவ மன்னிப்பு தேடாம இருக்கிறதுங்கிறது இல்லை. அதை யார் வளமையாக்கி கொண்டாரோ ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, ஒவ்வொரு கவலையிலிருந்தும் விடுதலையை அல்லாஹ் அளிக்கின்றான். எல்லா கவலையும் நம்மளுக்கு எப்படி வேண்டாம், ஒவ்வொரு தரப்பு எங்க கரெக்டாக தானே மைக் இருக்கு, எங்க மாத்துறீங்க, கரெக்டாக போயிருக்கு. ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா கவலைகளிலிருந்தும் விடுதலையை அல்லாஹ் அளிக்கின்றான். இப்போ உதாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை இருக்கும். உதாரணமாக என் மகனுக்கு ஸ்கூலில் சீட் கிடைக்கல, காலேஜில் சீட் கிடைக்கல, என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கணும், அல்லது என்னுடைய உடலில் சில உபாதைகள் இருக்குது, அல்லது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு என்னுடைய மனைவிட்ட கூட, என்னுடைய தாப்பனாட்டை, என்னுடைய தாயிட்ட கூட பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு கவலை இருக்குது. அப்போ அந்த கவலைக்கு ஒரு சரியான சொல்யூஷனை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மின்குல்லி ஹம்மின், எல்லா கவலைகளிலிருந்தும். இன்ன கவலை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லல, எல்லா கவலைகளிலிருந்தும் விடுதலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இது முதல் சொல்யூஷன். அதுக்கு அடுத்தது சில நெருக்கடிகள் நம்மளுக்கு இருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்முடைய மேலதிகாரி சில நெருக்கடியை கொடுப்பாரு, அல்லது நம் மனைவி மூலமாக சில நெருக்கடி இருக்கும், அல்லது நம்முடைய சகோதரர்கள் மூலமாக சில நெருக்கடி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெருக்கடி இருக்கும். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மின்குல்லி ஹம்மின் ஃபரஜா மின்குல்லி லீக்கின் மஹ்ரஜா, எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் வெளியேறும் வழியை எல்லாம் ஏற்படுத்துவான்.
அந்த நெருக்கடிலேருந்து வெளியேறிடலாம். இப்போ உதாரணமாக நமக்கு ஏதாவது ஒரு பண கஷ்டம் இருக்குது, பண கஷ்டம், நீங்கள் வாட்டுக்கு எந்திரிச்சு உட்காந்து என்ன செய்யுங்க, நீங்களுடைய அலுவல்களை பார்த்துட்டே இருங்க. அலுவல்களை பார்த்துக்கிட்டு இது ஒரு பக்கம் இஸ்திக்ஃபார் நம்முடைய நாவலை ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்முடைய பண கஷ்டம் நீங்கிடும். மின்குல்லி லீத்தின் மஹ்ரஜா. அதுக்கடுத்து 3வது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வா ரஸகஹு மின் ஹைத்து லா யஹ்தசிப். அவன் அறியாப்புறத்திலிருந்து வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம், எங்கிட்டோ இருந்து ஒரு வழியில் நம்மளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ரிஸ்க் கொடுத்துருவான். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு புரோக்கராக இருக்கோம், ஒரு லேண்டு வாங்கி விற்கிறவங்களா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய முடக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கும். நம்ம இஸ்திக்ஃபார் செய்ய திடீர்னு ஏதாவது லக்கடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு லேண்டு நம்மளுக்கு மாட்டோம், அதை விற்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டோம். அப்போ ரஸகஹு மின் ஹைத்து லா யஹ்தசிப், நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகின்றான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பெரியவங்க இதில் நம்ம ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆதாரம்லாம் நம்ம காட்ட முடியாது. ஆனால் ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆதாரப்பூர்வமான விஷயம், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. தினந்தோறும் இஸ்திக்ஃபார், அதாவது தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு பிரத்யேகமான அல்லாஹ்ட்ட கபூலியத் இருக்குதுங்கிறது வேற விஷயம். அல்லாஹ் நல்லடியார்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டே வரும்போது, அல் முஸ்தஃபிரின பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் தஹஜ்ஜுடைய நேரங்களில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அது நல்லடியார்களுடைய சிபத்துக்களை பற்றி சொல்கிறான். அதான் சொல்கிறாங்க, ஆய்வு செஞ்சு அனுபவிச்சு ஒரு பெரியார் சொல்கிறாங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தில் 2000 தடவை இஸ்திக்ஃபார் யார் செஞ்சுட்டு வர்றாரோ அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கிடைக்குது. ஆனால் தொடர்ந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் 4 ரக்காத்தோ அல்லது 8 ரக்காத்தோ நம்மளால் தஹஜ்ஜுத் எத்தனை ரக்காத் தொழ முடியுதோ தொழுது முடிச்சுட்டு தொடர்ந்து இஸ்திக்ஃபார் 2000 தடவை செஞ்சுட்டே வந்தோம்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் சொல்கிறாங்க ஒரு 3 வாரத்துக்குள்ள அவனுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துமா. கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வாழ்க்கையில் ஏதாவது மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்குமே. ஆனால் 2000 தடவை அல்லாஹ் மஃபிர்லி அப்படின்னு சொல்லியோ, அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம்னு சொல்லியோ, அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லியோ, இஸ்திக்ஃபாருடைய என்னென்ன வாசகம் இருக்கோ, நம்மளுக்கு தெரிஞ்ச வாசகம், நம்மளுடைய உலமாக்கள்கிட்ட கேட்ட வாசகம், என்னென்ன வாசகம் இருக்கும், ஏதாவது ஒரு வாசகத்தை ரெகுலராக 2000 தடவை குறைஞ்சபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு மட்டும் சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் 35 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இதே மாதிரி ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தால் அல்லாஹ் நம்முடைய கவலைகளை தீர்த்து வைப்பான். எல்லாமல் அல்லாஹ் தஆலா சொன்னதின்படி கேட்டதின்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் நமது ஹஜ்ரத் அவர்கள் இஸ்திக்ஃபாருடைய சிறப்புகளை பற்றி, அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வளவு என்பதை பற்றியெல்லாம் அற்புதமான முறையில் நமக்கு இப்பொழுது உபதேசம் பண்ணினார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. ஆனால் நாம் செய்யக்கூடிய திக்ரிலே இஸ்திக்ஃபார் வருவதில்லை. ஏன் என்று கேட்டால், அந்த இஸ்திக்ஃபார் அனைத்தும் சுயநலத்துக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஆனால் நாம் செய்யக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ங்கிறது அதைவிட உயரமாக அல்லாஹ்வை அடைவதற்குண்டான வழிகளை தேடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழி. அதனால் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டாம்னு சொல்லலை, இஸ்திக்ஃபார் கட்டாயம் செஞ்சாகும். இஸ்திக்ஃபாருடைய சிறப்புகளை பற்றி சூரியன் யூனுஸ்லையும் நிறைய அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இஸ்திக்ஃபார் எல்லாம் கூட்டா செய்யுங்க, உங்களுக்கு சக்தி அதிகமாகும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறான். இஸ்திக்ஃபார் நிறைய செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதமான வளமான வாழ்க்கையும் கொடுப்பான். சுருசமாக அடைக்கும் எதிராக மழையை வரிசைக்க செய்வான்னா பஞ்சம் இல்லாமல் ஆக்கிடுவான். அல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துருவோம். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பொருளாதாரத்தையும் கொடுத்துருவோம். இப்படி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம சொல்லிட்டு வராங்க. நம்ம தப்லீகில் அஜரஜியில் போய் கேட்டார், நான் குழந்தைகளை என்ன செய்யுது, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னொருத்தர் ஒன்று கேட்டார், எனக்கு பொருளாதார கஷ்டமாக இருக்குது, இஸ்திக்ஃபார் செய்யுங்க.
இப்படி எல்லாரும் என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்துக்கும் பதில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து குர்ஆனில் தான் இருக்குது. அதனால் இஸ்திக்ஃபாருங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று தான். ஆனால் அவைகள் அனைத்தும் ஒவ்வொரு மனிதனுடைய சுயநலத்திற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒன்று. அது கூட்டாகவும் செய்யலாம், தனியாகவும் செய்யலாம். ஆனால் இங்கே நமக்கு பெரியார் சொல்லிக் கொடுத்த இந்த திக்ருடைய முறை இருக்குதே, இது முழுக்க அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு திக்ரு. சிஸ்தியாவுடைய பெரியார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாதை என்ன? ஸலவாத்து ஆரம்பத்தில் ஓதணும், திக்ரு செய்யணும். இஸ்திக்ஃபாரை பற்றி அதில் சொல்லவே இல்லை. ஆனால் இஸ்திக்ஃபார் ஒரு முக்கியமான ஒன்று தான். அதை யாரும் மறுக்க முடியாது, கேட்க முடியாது. இஸ்திக்ஃபார் ரொம்ப தேவை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 தடவை குறைஞ்சது இஸ்திக்ஃபார் செய்வாங்க. ஆனால் அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படி செய்யக்கூடிய பக்குவமும் எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் எங்கள் அவங்க பாவமே செய்யாதவங்க, பாவமே செய்யாதவங்க என்பதை விட அவர்களை பாவம் செய்ய விடாமல் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள். நம்மளாம் எங்கே போடுறது? ஆமாம், அவங்க நிலையை பார்த்தோம்னாங்க நம்மளாம் ஒரு நாளைக்கு 1000க்கு மேலே பாவங்கள் செய்கிறோம். கண்ணால் செய்கிற பாவம் செய்யுது, கால் பாவம் செய்யுது, வாய் பாவம் செய்யுது, கை பாவம் செய்யுது, கால் பாவமாக செய்யுது. எல்லாமே சுற்றி சுழல் கூட பாவத்திலேயே மூடிக்கிடக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு போனப்போ எவ்வளோ இஸ்திக்ஃபார் செய்யணும், நிறைய இஸ்திக்ஃபார் செய்யணும். அதனால் திக்ருங்கிறதுல இஸ்திக்ஃபாரும் ஒரு வகை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்கு நமக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் சொல்லதாங்கன்னா அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ரிலேயே சிறந்த திக்ருனாக்கா லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்னா இது அல்லாஹ்வோடு நேரடியாக தொடரக்கூடியது. நம்முடைய சுயநலங்க வராதாங்க. ஆனால் அதில் வந்து சுயநலம் வருது. நம்முடைய நஃப்ஸானியத்துக்காக அது கேட்கறது. அது இது அல்லாஹ்வை அடைவதற்காக வேண்டி எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியது. அது ரொம்ப நமக்கு தேவை. அதனால் அதன் மூலமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டாக்க நம்முடைய திக்ருடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் நம்முடைய கல்பை வந்து திக்ரு செய்யக்கூடியதாக மாற்றணும். 24 மணி நேரம் அது அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அது தயாராகிடும். அதுக்கு தான் செய்யமார்கள். நீ யார்ட்டையாவது ஒரு தொடர்பு வச்சுக்க, உனக்கு என்ன சந்தேகம் ஒன்று கேட்டுக்க, மாற்றிக்க, எல்லாம் செய்ய, எப்படியாவது நீ அல்லாஹ் நினச்சிடலாம். ஆனால் அதுக்குள்ள முயற்சி கொண்டு வேணும். இரவுநத்தில் திக்ரு செய்யுங்க, சத்தம் திக்ரு செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் நோக்கம் என்னென்னா அல்லாஹ்வை அடைய வேண்டும் நோக்கத்தில் இருந்தாக்க அல்லாஹ் கிடச்சிட்டா எல்லாமே கிடச்சிருங்க. வேற என்ன தேவை இருக்குது? இடம் தேவையில்லை. ஆனால் போராடணும், கடுமையாக போராடணும். இந்த உலகத்தில் பாவிப்பாக செய்யக்கூடிய உலகத்தில் எங்கிட்டு பார்த்தாலும் தவறு நிலவுவதற்காக வேண்டி உண்டான சூழ்நிலை கூடிய இந்த உலகத்தில் நாம் அதிகமாக திக்ரு செய்யும் பொழுது தான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அல்லாஹ் அதிகமாக தொழுவுன்னு சொல்லலை, அல்லாஹ் அதிகமாக நோம்பைக்குன்னு சொல்லலை, அதிகமாக ஜக்காத்துக்குன்னு சொல்ல வரல. அதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டை அளவுபடுத்திட்டான். ஆனால் திக்ரு மட்டும் திக்ரன் கசீரான்னு சொல்லிட்டான். அதிகமாக திக்ரு செய்யுங்க. ஒரு வியாபாரத்துக்கு போயிட்டு வரீங்களா, போயிட்டு வந்து திக்ரு செய்து அல்லாஹ்ட்ட ஒப்படைங்க. அல்லா இந்த வியாபாரத்துக்கு போனேன் இவ்வளோ லாபம் கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிப்பாங்க. அது மாதிரி வியாபாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திக்ரு செய்யுங்க. வியாபாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திக்ரு செய்யுங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு வந்த முன்னாடி திக்ரு செய்யுங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த நிலை நமக்கு வந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அது சொன்ன மாதிரி அதுவும் கிடைக்கும். அல்லாஹையும் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். நேரம் அதிகமாக சொல்லக்கூடிய நேரம் இல்லை. நாளைக்கு நிறைய உங்களுக்கு சொல்லக்கூடிய உலமாக்கள் நிறைய வராங்க. அல்லாஹ் கடல் மாதிரி உள்ள பெரும்பொருள் உலமாக்கள் வராங்க, நிறைய சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னாக்க பெரியாருடைய முறைப்படி செய்யக்கூடிய இந்த திக்ருடைய மஜ்லிஸ், இதன் மூலமாக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். அது நமக்கு தெரியுதா, அது தெரியலையா என்பது நமக்கு தெரியாது.
இது மறைமுகமான ஒரு சக்தியை அல்லாஹ் ஏற்படுத்தினால் அது நமக்கு தெரியாது. அதனால் இந்த திக்ருடைய மஜ்லிஸில் யாரெல்லாம் ஆஜராக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இதில் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் நல்ல பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இதுக்கு ஏற்பாடு செய்வதற்கும் அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். இந்த மதரசாவை இதற்காக வேண்டி ஏற்படுத்திய எங்களுடைய சகோதரர் மௌலானா முகமது ஷரஃபீத்தோட இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப ஆசை. இந்த மதரசாவை ஆரம்பின அடிக்கல் நாட்டினதே எங்களுடைய ஷேഖ് கொண்டு தான், ஷேഖ் பாபாஜி கொண்டு தான் இந்த அடிக்கல் நாட்டினதே இங்கே வந்து இங்கே ஒரு இஸ்திமாவை வச்சு அதில் அவங்க அடிக்கல் நாட்டினாங்க. காரணனாக்க இங்கிருந்து வெளியாகக்கூடியவர்கள் திக்ரு செய்யக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும். தொழிலாளியை மட்டுமல்ல, நோம்பாளியாக மட்டுமல்ல, மார்க்கத்துடைய எல்லா விதமான அமல்களையும் முன்னேறக்கூடிய தாய்மார்கள் உண்டாக வேண்டும். தாய்மார்கள் இல்லைன்னு சொன்னால் உலகமே இல்லை. மார்க்கத்தில் பாதி வேலைக்கு மேலே செய்யக்கூடியவர்கள் தாய்மார்கள். ஆனால் உள்கட்டத்தை அமைக்கக்கூடியவர்களுடைய ஆற்றல் தாய்மார்கள். வீட்டில் அவங்க வந்து நல்லவள் செய்கிறாங்க, குரான் ஓதுறாங்க, தொழுகிறாங்க, பிள்ளைகளை வந்து பள்ளியாசலுக்கு போக சொல்கிறாங்க, கணவன்மார் போக சொல்கிறாங்க. இந்த மாகவெல்லாம் பெண்கள் ஏற்படுத்தினால் ஆண்கள் தானாக பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க. அந்த அமைப்புக்காக வேண்டி தான் இங்கே பெண்கள் மாதம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதனால் தாய்மார்கள் நாளைக்கு பட்டமாக போகிறாங்க, மிகப்பெரிய அந்த பெரிய சிறப்பை கொடுத்துருக்கலாம். அதனால் அந்த அமைப்பில் வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக அதுக்குரிய பழக்கத்தினால் நம்முடைய அதிர்த்தவுடைய கபரையும் சுருக்க பூங்க வாங்கணும். இந்த நோக்கத்தோடு இந்த மாதம் ஆக்கினார்களோ அதையும் அந்த நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்குள்ளே காணக்கூடிய இந்த கட்டடத்து வேலையெல்லாம் முஸ்லீம்கள் முடிச்சு கொடுக்கணும். எல்லா வேலைகளிலும் சிறப்பாக நடக்கணும். அந்த எங்கேயுமே இல்லாத அமைப்பில் இங்கே நிறைய காரியங்கள் இங்கே ஹாஃபிஸாவுடைய குர்ஆன் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு பிரிவு, ஹாரியுடைய ஒரு பிரிவு, ஆலிமுடைய ஒரு பிரிவு, இன்னும் இது மாதிரி நிறைய மக்களுக்கு சிவசி மாதிரி வார வாரம் பயானு எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. எப்படியாவது நம்முடைய பெண் பிள்ளைகள் தயாராகணும், சமுதாயத்துக்கு வழிகாட்டணும். உள்கட்டமைப்பை அவர்கள் சரி பண்ணால்தான் வெளிக்கட்டமைப்பு சரியாக வரும் என்பதை நாம் மனதில் கொண்டு இதற்காக வேண்டி நமக்கு அதற்கு அவர்கள் நிறைய ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதுக்கான தன்னுடைய மகனையும் அதுக்கிட்ட தயார் பண்ணி சமுதாயத்துக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அல்லாஹ் அவருக்கும் நல்ல பாக்கியத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களுடைய எண்ணத்தில் பிரகாரம் மென்மேலும் நல்ல வளர்ச்சி ஆகக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகள் இங்கே பட்டம் வாங்கி செல்லணும், அதை பெறுவதற்கணும், அது நன்மைகள் எல்லாம் அவருக்கு போய் சேரணும். அதற்காக செய்யப்படுகிறது. அல்லாஹ் நம்முடைய கபல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. இப்பொழுது திக்ருடைய மஜ்லிஸ் ஆரம்பமாக இருக்கிறது. ஆரம்பமாக தாராபுரம் திக்ர் மஜ்லிஸ், தாராபுரம் திக்ர் மஜ்லிஸ்.